ஹாய் கைஸ், கரீனா அப்படின்னு பேரை கேட்டாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது ஃப்ரீ ஃபயர் மட்டும்தான். ஆனால் கரீனா ஃப்ரீ ஃபயர் இல்லாமல் நிறையவே கேம்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு டாப் 5 கேம்ஸை தான் கைஸ் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 5th பிளேஸில் இருக்கக்கூடிய கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிட்டி அப்படின்னு ஒரு ஓப்பன் வேர்ல்ட் கேம் வந்து கரீனா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஜிடிஏ இந்த மாதிரியான கேம்ஸ் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கேம் பிடிக்கும். இதோட ரேட்டிங்ஸ் வந்து 3.9 இருக்குது. அதனால தான் 5th பிளேஸில் போட்டிருக்கேன். அடுத்து 4th பிளேஸில் என்ன கேம் இருக்குது அப்படின்னா ஸ்பீட் ட்ரிஃப்டர்ஸ் அப்படின்ற இந்த ஒரு கார் கேம் தாங்க இருக்குது. நிறையா ட்ரிஃப்ட் பண்ணி கார்லாம் ஓட்ட பிடிக்கிறவங்களுக்கு இந்த கேம் ஒரு மாதிரி நல்லா தாங்க இருக்கும். இதோட ரேட்டிங்ஸ் 4.2 இருக்குது. நல்ல ரேட்டிங்ஸ் தான். 3rd பிளேஸில் இருக்கக்கூடிய கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்ச கால் ஆஃப் டியூட்டி தான் கைஸ் இருக்குது. என்னடா இது 3rd பிளேஸ் அப்படின்னா டாப் 2ல் இருக்க கேம்ஸ் வந்து இதோட ரேட்டிங்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அது 3rd பிளேஸ். இதோட ரேட்டிங் அப்படி என்னதான்டா அப்படின்னா 4.6 இருக்குது. ஓகே கைஸ், அடுத்து 2nd பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்னா அரேனா ஆஃப் வேலோர் அப்படின்ற இந்த ஒரு கேம் தான் இருக்குது. ஏஓவி அப்படின்னு சுருக்கமாகவும் சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் அந்த மாதிரியான இடத்துல தான் இருக்குது. இதோட ரேட்டிங்ஸ் 4.6 கைஸ். ஃபைனலி நம்பர் 1 பிளேஸில் இருக்கிறது கரீனா டெல்டா ஃபோர்ஸ். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஃபைட்டிங் கேம் மாதிரி தான் கைஸ். ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. ஸோ இதோட ரேட்டிங்ஸ் வந்து 4.7 இருக்குது. அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. என்னடா அதில் ஃப்ரீ ஃபயர் இல்லைன்னு யோசிக்காதீங்க, அதை ஸ்கிப் பண்ணிட்டு தான் போட்டிருக்கேன். இதில் நீங்கள் எதாவது ப்ளே பண்ணியிருக்கீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.